அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. அன்றைய தினத்தில் வந்து ஒரு 5 விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்வதை வந்து தவிர்க்க வேண்டுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்பது வந்து ஒரு மங்களகரமான தொடக்கம். இந்நாளில் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கவும் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்ப்பது வந்து நல்லதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் பணப்புழக்கம் இருக்க சித்திரை 1 அன்று வந்து கடனாக பணம் வந்து யாருக்கிட்டையும் கொடுப்பதையோ அல்லது வந்து வாங்குவதையோ வந்து தவிர்க்க வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அன்று வந்து நம்ம வந்து கடன் வாங்கணும்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த வருடம் முழுவதுமே வந்து நமக்கு வந்து கடன் வாங்குற சுச்சுவேஷன் வந்துட்டே இருக்குங்க. அதனால் வந்து சித்திரை 1 அன்னைக்கு வந்து கடன் வாங்கவும் செய்யாதீங்க, யாருக்கு வந்து கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க. சரி, அடுத்து இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வந்து வீட்டில் வந்து அசைவம் உண்பதை வந்து தவிர்க்க வேண்டும். வீட்டிலையும் சமைக்காதீங்க, வெளியே வந்து ஹோட்டலையும் போய் வந்து சாப்பிடாதீங்க சித்திரை 1 அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்மறையான வார்த்தைகளில் வந்து பேசக்கூடாது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து என்னால் வந்து செய்ய முடியாது, இது கஷ்டமாக இருக்குமோ, என்னால் முடியுமா முடியாதா என்ற எதிர்மறையான பேச்சு வந்து உங்களுக்கு வந்து வரவே கூடாதுங்க. ஏன்னா வந்து உங்களால் வந்து எதுவும் முடியும் சொல்லிட்டு வந்து அந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே செய்யுங்க, உங்களால் எல்லாமே முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை வந்து சித்திரை 1 வந்து சுத்தப்படுத்தவே கூடாது. வீட்டில் உள்ள ஒட்டடைகளை அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்குங்க, ஆனால் வந்து துடைக்கிறதெல்லாம் வந்து சித்திரை 1 வைக்காதீங்க. அதற்கு முந்தைய நாளை வந்து வீட்டில் உள்ள ஒட்டடைகள்லாம் அடித்து நல்லா கழுவி நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுக்கோங்க. பூஜை அறையுமே வந்து அன்றைய தினத்திலே வந்து சுத்தமாக தொடச்சி எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. பூஜை அறையில் உள்ள குத்து விளக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து சித்திரை 1 முந்தைய நாளை வந்து நீங்கள் வந்து கழுவி எல்லாமே எடுத்து வைப்பது வந்து ரொம்பவே சிறப்பு. அப்போ நான் வந்து நீங்கள் வந்து சித்திரை 1 காலையில் வந்து நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்வதற்கு வந்து ரொம்ப சரியாகவும் இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை 1 வந்து யாருக்கிட்டையும் வந்து கோபப்படுவதோ சண்டையிடுவதோ வீட்டில் வந்து அழவும் கூடாது. வீட்டில் வந்து அழுக சத்தம் கேட்கவும் கூடாதுங்க. இப்படி வந்து ஏதாவது ஒரு சத்தமாவது கேட்டுச்சுன்னா ஆண்டு முழுவதுமே வந்து இந்த அழுக சத்தம் கோபப்பட்டுட்டே தான் இருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அன்றைய தினத்தில் வந்து யாரும் வீட்டில் அழாதீங்க, யாரும் யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டில் வந்து யாரும் யாருக்கிட்டையும் வந்து சண்டை போடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து பொறுத்துட்டு போங்க, சரியா? யாருக்கிட்டே வாக்குவாதத்துலலாம் ஈடுபடாதீங்க. யாராவது வந்து உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்களை திட்டினாலும் வந்து நீங்கள் வந்து கண்டுக்கிடாமல் போயிருங்க. ஏன்னா வந்து சித்திரை 1 வந்து நம்ம வந்து சண்டைலாம் யார்கிட்டையும் வந்து போடக்கூடாது. அதுக்காக தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்களுடைய வார்த்தைகளையும் பழக்க வழக்கங்களையும் வந்து நாமும் பின்பற்றினால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப சிறப்பானதாக அமையுமுங்க. சித்திரை 1 வந்து கண்டிப்பாக கனி காணுதல் பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் வந்து நீங்கள் வந்து செல்வ செழிப்போடு இருக்கலாம். கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள். எனக்கு வந்து கோவிலுக்கு போக முடியலன்னு சொல்கிறவங்க வந்து வீட்டிலே வந்து எளிய முறையில் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்து இறை வழிபாடு செய்யுங்கள். புத்தாடையெல்லாம் அணிந்து தமிழ் புத்தாண்டு வந்து சிறப்பாக கொண்டாடுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களையும் வந்து சித்திரை 1 வந்து தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.